சில பேர் சார் மற்றவங்க கிட்ட குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைய மறைக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்தான், ஒரு குயில் அழகா கூவுச்சு. நான் சொன்னா, உன்னுடைய குரல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நீ கொஞ்சம் கருப்பா இருக்கியே, கொஞ்சம் கலரா இருந்தா நல்லா இருக்கும்னா. அந்த பக்கம் ஒரு மயில் ரொம்ப அழகான வண்ணத்தோட ஆடிட்டு இருந்தது. சொன்னா, நீ நல்லா தான் ஆடுற, ஆனா உன் குரல் வந்து குவான்னு இருக்க, உன் குரல் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா. அந்த பக்கமா நடந்து போகும்போது ஒரு ரோஜா அழகா பூத்தது. இந்த ரோஜாலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா சுத்தி முள்ளா இருக்கு, முள்ளு மட்டும் இல்லாம இருந்தா அந்த ரோஜா நல்லா இருக்கும் அப்படின்னா. அந்த பக்கமா கடல் இருந்தது. கடல் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, அதெல்லாம் அழகாத்தான் இருக்கு, ஆனா உப்பு தண்ணியா இருக்கு, நீ மட்டும் கொஞ்சம் உப்பு தண்ணியா இல்லாம நல்ல தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா. நிலாவை பார்த்தான். நிலாவை பார்த்துட்டு சொன்னா, நீ எல்லாம் பௌர்ணமி அப்ப நல்லா இருக்க, ஆனா தினம் தேயிற வளர்ற, நீ மட்டும் தேயாம எப்பயுமே முழுசா இருந்தா நல்லா இருக்கும். இந்த மலையை பார்த்தா, நீ ஏன் இவ்வளவு கடினமா இருக்க, இனிமையா இருந்தா நல்லா இருக்கும். இப்ப இந்த இயற்கையோட குரலும் இறைவனோட குரலும் சேர்ந்து கேட்டது. நீயும் 6 அறிவோட தான் இருக்க, உன்னையும் 6 அறிவோட தான் படைச்ச, நீ மட்டும் அடுத்தவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்காம இருந்தா நீயும் நல்லா இருப்ப, இந்த உலகமும் நல்லா இருக்கும்னு இறைவனுடைய குரல் கேட்டுச்சான். பிறரின் குறைகளை கண்டு கொண்டிருந்தால் அவர்களிடம் அன்பு செலுத்துவதற்கு நேரம் இருக்காதுன்றாங்க அன்னை தெரசா. அப்படி நம்மிடம் யாராவது குறை கண்டுபிடித்தால் அவர்களை விட்டு ஒதுங்கி செல்வது நமக்கும் அழகு, அவர்களுக்கும் அழகு.